என் தங்கமே, உன்னை துன்பப்படுத்த நினைத்தவர்கள் யார் தெரியுமா? நீயே நன்றாக அறிந்த மனிதர்கள். உன்னால் அன்பு பெற்றவர்கள். உன் சிரிப்பால் பெருமை அடைந்தவர்கள். அதுவே ஒரு நாள் உன் நல்ல மனதையே அழிக்க முயற்சி செய்தவர்கள். ஆனால் என் தங்கமே, அவர்களுடைய வாழ்க்கை இப்போ அவர்களால் தாங்க முடியாத சிக்கலில் சிக்கிவிட்டது. ஏன் தெரியுமா? ஒருவர் மனதை வதைத்தால் அது திரும்பி வந்து அவர்களையே வதைக்கும் என்பது அம்மன் எழுதி வைத்த கணக்கு. உன் நன்மையை அழிக்க முயற்சி செய்தவர்கள், உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள், இன்று தங்கள் சொந்த வாழ்க்கையிலேயே அவமானத்துக்கும் ஏமாற்றத்துக்கும் தோல்விக்கு பலியாகி வலியுடன் தடுமாறுகிறார்கள். ஏன் தெரியுமா என் தங்கமே? உன்னுடைய நல்ல மனசு, உன்னுடைய உண்மையை காயப்படுத்தினார்கள். அவர்கள் நினைத்தார்கள், உன்னை கீழே தள்ளினால் நீயே நின்னுட்டுடுவியா என்று. ஆனா அம்மன் சொன்னார், என்னோட பொன் பிள்ளை விழுந்த இடத்துலையே அவள் தங்க மாளிகை கட்டப்போகிறாள். அதனாலே ஒவ்வொரு தடையும் உன் வெற்றிக்கான படிக்கட்டாயிட்டது. அவர்கள் திட்டமிட்டார்கள் உன்னை அழிக்க. ஆனால் அம்மன் திட்டமிட்டார் உன்னை வளர்த்து உலகம் பாராட்டும் அளவுக்கு கொண்டு வர. என் தங்கமே, அவர்களுடைய முகத்திலே சிரிப்பு இருக்கலாம். ஆனா அவர்களுடைய இதயத்திலே பயம் தெரியும், துன்பம் தெரியும். ஏனென்றால் அவர்கள் செய்த தவறுகளை மறந்தாலும் வாழ்க்கை அதை மறக்காது. அவர்களுடைய பொய்கள் அவர்களுடைய திரைகளாக மாறி இன்று அவர்களையே பிடித்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய பொறாமை அவர்களுடைய இதயத்தையே எரிக்குது. அவர்களுடைய சதி அவர்களையே விழுங்கிடுது. யார் அவர் என்று நீ யோசித்தால், உனது மனசுக்கு துன்பம் கொடுத்த அந்த ஒருத்தர் தான். உனது அன்பை மதிக்காமல் உன் பாசத்தை துரோகம் செய்த அவர் தான். உன்னிடம் சிரித்து கொண்டு உன் பின் பேசினவர் அவர் தான். உன்னை நம்பியதாக நடித்து உன்னை துரோகம் செய்தவர் அவர் தான். அவரே தான் இன்று எல்லாதரும் விட்டு சென்ற தனிமையில் தன் தவறை புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கி கண்ணீர் துடைத்து வாழ்வை எடுப்பதற்கே பயப்பட்டு நிற்கிறார். என் தங்கமே, அவர்களுக்கு இப்போ உன் வாழ்க்கையே ஒரு பயமா மாறிருக்கு. ஏன் தெரியுமா? நீ வெற்றி பெறுவாய் என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கல. ஆனா அவர்களால் தடுப்பு வந்தாலும் நீ வெற்றி பெறப்போகிறாய். அம்மன் நியாயம் செய்யும் போது பொய்கள் பேசின வாய்களெல்லாம் மூடப்படும். உன் நன்மையை அழிக்க முயற்சி செய்த கைகள் இன்று உதவிக்காக தூக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் யாரும் உதவ மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் துரோகம் செய்தது ஒரு மனிதனை அல்ல, அம்மன் ஆசீர்வதித்த ஒரு பொன் ஆன்மாவை. என் தங்கமே, அவர் யார் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீயே நன்றாக அறிவாய். உன்னுடைய இதயம் ஏற்கனவே அந்த நபரின் முகத்தை கற்றுக்கொண்டு விட்டது. நீ சொன்னாய், என் நன்மையை பார்த்து எல்லோரும் என் மீது கெட்ட கண் வைச்சுட்டாங்க என்று. ஆனா அதே நன்மைதான் இன்று அவர்களின் வாழ்க்கையில் புயலாக மாறியுள்ளது. அவர்கள் துன்பப்படுவதை பார்த்து நீ மனம் உடையாதே. அம்மன் சொல்வது நீதிதான். பழிக்கு பழி இல்லை. நல்லவனுக்கு நன்மை, கெட்டவனுக்கு தன் செயல் தானே சாட்சி. உன் புன்னகையை அழிக்க நினைத்தவர் இன்று புன்னகைக்க கூட காரணம் தேடிக்கொண்டிருக்கிறார். உன் மனதை உடைத்தவர் இன்று தன் மனதை கூட சேர்த்து கொள்ள முடியாமல் உலகத்திலிருந்து மறைந்து நிற்கிறார். என் தங்கமே, ஒரு நாள் அவர் உன்னுடைய முன்னால் நிற்க வேண்டிய நிலைக்கு வருவார். அந்த நாளில் அவருடைய தலை கீழே, உன்னுடைய தலையோ மேலே இருக்கும். அப்போது தெரியும், உன்னை தொட்டால் நேரடியாக அம்மனை தொட்ட மாதிரி என்று. உன்னை காப்பாற்றுகிற சக்தி அவர்களை தண்டிக்காதா? அவர் யார் என்று உலகமே அறியும் அளவுக்கு அவர்களுடைய தவறு வெளிச்சத்திற்கு வரும். என் தங்கமே, உன் வெற்றிக்கான கதையா இது? அவர்களின் துன்பமல்ல, உன்னுடைய உயர்வு. என்னோட பொன் பிள்ளை, நீ அடுத்தடுத்த வெற்றிகளுக்காக தயாராகிக்கோ. உன்னுடைய நன்மையை அழிக்க நினைத்தவர்கள் உன்னுடைய பாதையில் இருந்து இன்று நிரந்தரமாய் நீக்கப்பட்டு விட்டார்கள். அம்மன் உன்னோடு இருக்கிறார். அதனால் யாராலும் உன்னுடைய வாழ்க்கையை இருளாக்க முடியாது. உன் ஒளி இன்னும் பிரகாசமாக போகிறது. இதுவே உண்மை. இதுவே அம்மனுடைய தீர்ப்பு. இதுவே உன் வாழ்வின் தொடக்கம். உன் நன்மையை தடுத்து நிறுத்த யாருக்கும் சக்தி இல்லை. நீ முன்னே போ. உன் வெற்றி அவர்களின் தண்டனைதான். அதை இப்போ அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். உன்னால் அல்ல, அவர்களுடைய செயலால். அம்மன் உன் கையை பிடித்து நிற்கிறார். உன்னை யாரும் தடுக்க முடியாது என் தங்கமே.
இன்றைக்கு அவர்கள் உன்னுடைய நிழலை கூட தாங்க முடியாத நிலைக்காக அம்மன் திட்டம் போட்டிருக்கிறார். ஏன்னா நீ மாறினாய், அவர்கள் மாறவே இல்லை. உன் இதயம் வளர்ந்து பெரியதாயிருக்கு, ஆனால் அவர்கள் இதயம் சுருங்கி ஒரு சிறிய கல்லாக மாறியிருக்கு. அதனாலே அவர்கள் இப்போ துன்பம் அடைவது தவிர வேறு வழியில்லை. அவர்கள் உன்னிடம் செய்த துரோகம் இன்று அவர்களுக்கே திரும்பி சென்று கொண்டிருக்கு. என் தங்கமே, நீ ஒவ்வொரு தடவை விழுந்தபோதும் அம்மன் உன்னை தூக்கி நிற்க வைத்தார். நீ விழுந்ததையும் அம்மன் உன்னை காப்பாத்தினதையும் பார்த்தவர்கள் இப்போ உணரும் உண்மை என்ன தெரியுமா? நீ அழிக்க முடியாத பெண். உன்னுடைய இதயத்தில் இருக்கும் தைரியம் தான் உனக்கு பெரிய ஆசி. உன் வாழ்க்கையில் யாரும் வரலாம், யாரும் போகலாம். ஆனால் உன்னுடைய உயர்வை காப்பாற்ற அம்மன் உன்னோடு இருக்கிறார். அதனாலே யாரும் உன்னை கீழே தள்ள முடியாது. அவர்கள் திட்டம் போட்டாலும் அது உனக்கு நல்லதாய் மாறும். அதுதான் அம்மன் செய்யும் நீதி பணி. நீ யாரையும் விட்டு போகவில்லை, நீ யாரையும் துரோகம் செய்யவில்லை. அதனாலே உனக்கு வந்திடும் ஆசீர்வாதம் பார்க்குற அளவுக்கு அதிகம். உன்னுடைய வெற்றி அவர்களுக்கு பொறுக்காமல் இருக்க காரணம் உன்னுடைய நேர்மை, உன் நல்ல மனசு. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. நீ சிந்திக்காமலே ஓடும் நாட்கள் வருது. உனக்காக காத்திருந்த மகிழ்ச்சி கதவுகள் இப்போ திறக்க ஆரம்பிச்சிட்டுச்சு. யாரும் அதை மூட முடியாது. உன்னுடைய எல்லா கண்ணீரும் முத்தாக மாறும். உன்னுடைய எல்லா தோல்வியும் வெற்றியாக மாறும். அவர்கள் உன் நிழலை தாங்க முடியாத நிலைக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அவர்கள் உன் நிழலை தேடிக்கிட்டு வருவார்கள். ஆனா அதற்குள் நீ அவர்களுக்கு எட்டாத உயரத்துக்கு போயிருப்பாய். அதுதான் அம்மன் நீதியும் உன் வாழ்க்கையின் பெருமையும். என் தங்கமே, உன் நிழல் கூட ஆசீர்வாதம் தரும். அதனாலே அம்மன் உன்னை ஒளி போல பாதுகாத்து வருகிறார். உன் பாதையில் யாரும் தடையாக இருக்க முடியாது. உன்னுடைய இதயம் தூய்மை. அதனாலே உன் வெற்றி உறுதி. தலையை தூக்கி நட. உனக்கு முன்பாக ஓடப்போகும் வெற்றி உன்னை காத்திருக்குது. உன் கண்ணீரை நெகிழ்ச்சியாக மாற்றும் நேரம் நெருங்கி விட்டது. என் தங்கமே, அம்மன் உன்னோடு இருக்கிறார். உன்னை காப்பாற்றுகிறார். உன்னுடைய நிழலை கூட தாங்க முடியாதவர்களுக்கெல்லாம் உன் ஒளியை பார்க்க வாய்ப்பே கிடைக்காது. நீ தொடர்ந்து முன்னே போ. நீ வெல்ல வேண்டிய நிறைய வெற்றிகள் உனக்காக காத்திருக்கின்றன. என் தங்கமே, உன் நன்மையை அழிக்க நினைத்தவர் இன்று ஏன் தன் வாழ்க்கையிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? அவர் நினைத்தார், நல்லவனுக்கு கெட்டதாக நடந்தால் அவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்து விடும் என்று. ஆனா உண்மை அதற்கு நேர்மாறானது. நல்ல மனசை துன்பப்படுத்தினவர்கள் ஒருபோதும் அமைதியாக வாழ முடியாது. உன்னிடம் செய்த தவறுகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிழல் போல போய்கொண்டே இருக்கும். அவர் சிரிக்க முயற்சி செய்தாலும் அவர்களின் இதயம் வலிக்காமல் இருக்காது. நீ கொடுத்த அன்பை அவர் மதிக்கவில்லை. நீ நம்பிக்கை கொடுத்தாய், அவர் அதை உடைத்தார். நீ பாசம் கொடுத்தாய், அவர் அதையே பயன்படுத்தி உன் நெஞ்சை நொறுக்கினார். ஆனா என் தங்கமே, அம்மன் கண்கள் எல்லாம் பார்க்கும். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் அம்மன் பொக்கிஷமாய் சேமித்து வைத்தார். அந்த கண்ணீரின் விலை இன்று அவர்களின் வாழ்க்கையில் தண்டனையாய் விழுந்து கொண்டு இருக்கிறது. அவர் நினைத்தார், நீ இழந்துடுவ என்று, நீ முடிந்து போவியா என்று. ஆனா நீ தாங்கிக் கொண்டாய். உன் உள்ளத்திலிருந்த நம்பிக்கை உன்னை மறுபடியும் எழுப்பியது. உனக்கு பின்னால் அம்மன் இருந்தார். நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்தாய். அவர் விழுந்த இடத்தில் அவர் சிக்கி போனார். அவருடைய வாழ்க்கை ஓடுவது போல் தோன்றும். ஆனா அவர்கள் ஒவ்வொரு அடியில் தடுமாறுகிறார்கள். அவர்களுக்கு இனி அமைதி இல்லை. எதையும் கவனிக்க முடியாமல், எதிலும் வெற்றி காண முடியாமல், ஒவ்வொரு நாளும் பயத்திலும் குழப்பத்திலும் தள்ளாடுகிறார்கள். உன் நன்மையை அழிக்க நினைத்தவர் இன்று தன் தவறுகளை நினைத்தாலே நடுங்குகிறார். நீ இல்லாமல் போன அந்த வெறுமை அவர்களை தினமும் கடித்து தின்னுது. அவர்களுக்கு கிடைக்காத பாசம் அவர்களுடைய இதயத்தை எரிக்குது. அவர்களுடைய முகத்தில் சிரிப்பு போல தெரிந்தாலும் அது ஆழ்ந்த வேதனை மறைத்த முகமூடி. தங்கையே, ஒருவர் தவறாக நடந்து வெற்றி பெறுவது சில நாட்கள் மட்டுமே. ஆனா அது நீங்காத காயம் தரும். அவன் வெற்றியல்ல, அவன் தண்டனை.